இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில இல்லாத ஒரு காரியம் தான் ஆலோசனை கேட்கிறது. ஆமென். விசேஷமா நம்ம மக்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்குலாம் இந்த ஆலோசனை சொல்றதே பிடிக்காது. பிள்ளைங்களுக்கு விடுங்க, நமக்கும் அப்படிதான் இல்ல. ஒரு ஆலோசனை வருதுன்னா, பைபிள் செய்தியில ஆலோசனை வருதுன்னா அதை எத்தனை பேர் விரும்பி கேட்பீங்க? நமக்கு ஆலோசனை பிடிக்காது, ஆனா எது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? வாக்குத்தத்தம் இல்ல. வாக்குத்தத்தத்தை அதை விரும்பி கேட்கறதுக்கா இந்த பாருங்க, இந்த நியூ இயர் சர்வீஸுக்கெல்லாம் இல்லாத கூட்டம் வரும். நமக்கே ஆச்சரியமா இருக்கு, நம்ம சர்ச்சில் இவ்வளவு விசுவாசிகள் உண்டாங்க. ஏன் இந்த கூட்டங்கள் வர்றாங்கன்னா, அன்னைக்கு ஆண்டவரை தேடுறவங்களும் இல்லையோ முடிஞ்ச போற ஒரு அட்டை உருவாங்க. எல்லாருக்கும் அந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் அந்த அட்டை எடுத்தாதான் சந்தோஷமே. எல்லாருக்கும் அந்த அட்டையில இருக்கிற வாக்குத்தத்தம் வேணும். ஆனா ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், எந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்பாகவும் பின்பாகவும் கர்த்தர் ஆலோசனை எழுதி வைத்திருக்கிறார்.